வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 4. ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் அக்சர் படேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் அதாவது ஐபிஎல் போட்டி 4வது போட்டியாக விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதலில் டாஸ் போடப்பட்டது. அதாவது டாஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்ற காரணத்தினால் பவுலிங்கை சூஸ் செய்தனர். அந்த வகையில் முதலில் பேட் செய்த எல்எஸ்ஜி அணி 8 விக்கெட்டை இழந்து 209 ரன்களை பதிவு செய்தது. அந்த அணியின் நட்சத்திர வீரர்கள் மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன். அதாவது மிச்சல் மார்ஸ் 36 பந்துகளில் 72 ரன்கள், 6 4 6 6 அடங்கும். நிக்கலஸ் பூரன் 75 ரன்கள் 30 பந்துகளில் 6 4 7 6 அடங்கும். கடைசியாக விளையாடிய டேவிட் மில்லர் அவர்கள் 19 பந்தில் 27 ரன்கள் எடுத்து 1 4 2 6 பதிவு செய்து எல்எஸ்ஜி அணிக்கு 209 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. எல்எஸ்ஜி அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரிஷப் பந்த் ரன்கள் எதுவுமின்றி 0 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். டிசி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாக் அபாரமாக பந்து வீசினார். 3 விக்கெட்டுகளை எடுத்தார். குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். அதேமாதிரி ரன் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தார். ஒரு ஓவருக்கு 5 ரன்கள் வீதம் தான் கொடுத்தார். அடுத்தது 211 ரன்கள் என்ற இலக்கை தொடங்கிய டிசி அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கடந்த வருடம் அதிரடி காட்டிய ஜாக் பிரேசர் மெக்கர்க்கு 2 பந்துகளில் 1 ரன்னுக்கும், அதே மாதிரி புது பிளேயர் அபிஷேக் போரேல் 2 பந்துக்கு 0 விக்கெட்டும், சமீர் ரிஸ்வி 4 பந்துக்கு 4 ரன்களையும் எடுத்து இவர்கள் மூவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதன் காரணமாக டெல்லி அணி இந்த இலக்கை எட்டுமா என்று எதிர்பார்ப்புக்கு உள்ளானது. இருந்தபோதிலும் அந்த அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாப் டியூப்ளிசிஸ் 18 பந்துகளில் 29 ரன்களும், அக்சர் படேல் 11 பந்துகளில் 22 ரன்களும், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 22 பந்துகளில் 34 ரன்களும் எடுத்தனர். இவர்கள் அனைவரும் அவுட் ஆகும்போது பின்னர் அதாவது இந்த அணி வெற்றி பெறுமா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பின்னர் இம்பாக்ட் பிளேயராக வந்த அசிதோஷ் சர்மா தனது அதிரடி ஆட்டத்தின் மூலம் வெற்றி இலக்கை எட்ட உதவினார். அதாவது இவர் சந்தித்த 31 பந்துகளில் 66 ரன்கள் விளாசினார். அந்த 66 ரன்களில் 5 4 5 சிக்ஸர்கள் அடங்கும். இவருக்கு பக்கபலமாக விப்ராஜ் நிகம் 15 பந்துகளில் 39 ரன்களை எடுத்தார். 5 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களையும் விளாசினார். அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட்டு 8 விக்கெட் 9 விக்கெட் இழந்த போதிலும் கடைசி 6 பந்துகளில் 6 ரன்கள் என்று இருந்தபோது, அதாவது மோஹித் சர்மா கடைசி ஓவரின் 2வது பந்தில் 1 ரன் எடுத்தார். 3வது பந்தில் அசிதோஷ் சர்மா, அதாவது இம்பாக்ட் பிளேயராக வந்த அசிதோஷ் சர்மா சிக்ஸ் அடித்து டெல்லி அணியை வெற்றி பெறச் செய்தார். இவர்தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். முடிவில் டெல்லி கேபிட்டல்ஸ் 211 ரன்கள் ஓன் பை 1 விக்கெட். எல்எஸ்டி சார்பாக பவுலிங்கில் சர்துல் தாக்கூர் 2 விக்கெட், மணிமாறன் சித்தார்த் 2 விக்கெட், திக்வேஷ் ரதி 2 விக்கெட், ரவி பிஷ்னோய் 2 விக்கெட். அனைவருமே தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். மேலும் இந்த மாதிரியான ஐபிஎல் அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். இன்றைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அசிதோஷ் சர்மா. நன்றி.